கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கூட பாத்தீங்கன்னா டிவி ஸ்லாட் கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய ஆங்கர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் கூட வந்து பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும்னா எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ இப்பவும் அதுக்கான மவுஸ் இருக்கிறப்போ நீங்க எல்லாம் அந்த காலத்துல வந்து அந்த காலமா? அதாவது உடனே உடனே நீங்க அப்படி சொல்லுவீங்க. அதாவது அவுரங்கசீப் காலம் மாதிரி சொல்றீங்க. அதாவது ஜஸ்ட் 20 years. ஓ ஜஸ்ட் 20 இயர்ஸா? சரிங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய போட்டி இருந்திருக்குமே, எப்படி அந்த இல்லைங்க, ஸ்லாட் அப்போ போட்டியே கிடையாதுங்க. டஃப் இருந்ததுல செலக்ஷனுக்கு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப இப்ப இருக்கிற மாதிரி அவ்வளவு காம்படிஷன் கிடையாது. பரவாயில்ல, ஏன்னா ஹானஸ்டா நீங்க அப்ப சொல்றீங்க. வந்து ஒரு சேனல் எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சி போறதே சாதாரண விஷயம் இல்லை. அப்ப சான்ஸ் கிடைக்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து இன்ஸ்டா இருக்கு, ஒரு வாட்ஸ்அப் இருக்கு, எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் நமக்கே நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவோம். முதல்ல அண்ணே நான் உங்க ஃபேன் அண்ணே, சரி ஓகே, அடுத்த நாளே அண்ணே நான் கூட நடிக்கணும், டேய் புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு அது ஈஸி ஆயிடுச்சு உங்களை ரீச் பண்றது. அப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே போகணும், யாரை போய் பார்க்கணும், அங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, முதல்ல எப்படி இருந்தாலும் நீங்கள் யார் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு உங்களுக்கான ரோல் இருந்தால் தான் உங்களை கூப்பிடுவாங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். இந்த பையனுக்கு ஒரு டைலாகே இந்த சீனில் நடிக்கிறது ஒரு சின்ன பையன் வேணும், யாராவது அந்த பையனை கூப்பிட்டு நல்லா பேசணும் அப்படி போட்டால் தவிர உங்களுக்காக ஒரு கேரக்டர் பிகினிங்கில் உருவாக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு நீங்கள் பல தடவை அலையணும். எத்தனை தடவை நம்ம அலைஞ்சிருப்போம், எத்தனை கம்பெனிஸ் ஏறி இருப்போம், எத்தனை சேனல்ஸ் ஏறி இருப்போன்றதுலாம், எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரங்கள்ங்கிறதே அது தெரியாது. மேபி நம்ம அவ்வளோ அலைஞ்சதுனால அதோட வேல்யூ நமக்கு தெரியும். இன்றைக்கும் என்னை வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நிறைய இதுக்கு என்ன கேட்கும்போது கூட நான் வந்து அந்த ஸ்க்ரீன் டைமை ரொம்ப மதிக்கிறேன். அந்த ஸ்க்ரீன் டைமில் ரொம்ப நம்ம ஒரு கண்டென்ட் இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது. அது நம்ம அது மாதிரி நம்ம நிறைய ரொம்ப யூஸ்டு ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப கம்மியாக பண்ணுறது. படங்களாக இருக்கட்டும், டெலிவிஷன் ஷோவாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், ரொம்ப செலக்டிவாக, ரொம்ப கம்மியாகவே பண்ணுறதுக்கான காரணம் அதுதான்.